ஹலோ guys, ஸோ வெல்கம் பேக் டு அனிதா கிருஷ்ணன் கேட்டி சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க முடியுதுன்னா, ஸோ ரீசெண்டாக ஒரு பிஆர் ரேங்க்டு மேட்ச் போயிருந்தேன். ஸோ இந்த மேட்ச்சில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் யார் போயிருந்தோன்னா, நானும் என் ஃப்ரெண்டு பிரகல், அதுக்கப்புறம் ரேண்டம் 3 பேர். இதில் வந்துட்டு இந்த ஜேகே பாபா இவன் என்னம்மா அடிக்கிறாங்கிறீங்க, சும்மா செம்மையாக அடிச்சாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பா என்னன்னு தெரில. சரி, ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்ட்ரியில் இறங்கிட்டோம். ஃபேக்ட்ரி எனிமி இருப்பான்னு பார்த்து ஒரு இறக்கலை போட்டோம். நீங்களே பார்ப்பீங்க என்ன ஆகும்னு. ஆனால் எவனுமே கிடைக்க மாட்டானுங்க. சரி, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு லூட் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ இந்த ஜேகே பாபா சொன்னால இப்போ பாருங்கள், இறங்கினோடனே பைப்பில் எத்தனை கில் அடிக்கணும் மட்டும் நீங்கள் பாருங்கள். இறங்கினோடனே ஒரு ஸ்குவாடு கிட்ட முடிச்சிடுவானுங்க அவன். எப்படி? சரின்னு சொல்லிட்டு நானும் போய் லூட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு வேறு ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்டது. எனக்கு வர இருக்கிறானுங்களே இல்லையான்னு வேற தெரில. ஐயோன்னு பார்த்தா டீம்மேட் ஸ்டெப்ஸ் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுதாங்க அவன் கில்லே ஆரம்பிப்பான். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கொஞ்ச நேரம் கில் அடிச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ அப்படியே கொஞ்சம் நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பீமா சத்திக்கு வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு தரமான ஃபஸ்ட் டைம் ஒரு கீழே எடுத்துட்டேன். நடுவில் வந்துட்டு கொஞ்சம் 999 கட் பண்ணிட்டேன். ஸோ அது எதுவும் பெருசாக தெரியுங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு ஓடிட்டான் சேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு 999 நான் அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபோனில் நெட்டு விட்டு வந்ததுனால நான் அப்படியே ஃபோனை வச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு போயிட்டேன். இப்போ தண்ணி குடிச்சிட்டு வர கேப்பில் ஒருத்தனி சம்பவம் போட்டுருவானுங்க. எப்படி போட்டான் என்னன்னு தெரியவில்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கொட்டை முழிச்சிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா என்னடா அவ்வளோதான் ஸ்குவாடே முடிஞ்சிச்சான்னு பார்த்தா நல்ல வேலை நான் மட்டும்தான் ஸ்குவாடில் காலியாக இருக்கிறேன். சரி, இதெல்லாம் மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருந்தேன். நான் இல்லை டீம்மேட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு. எப்படா ரிவ்யூ பண்ணிங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அடிச்ச லூட்டு ஏன் லூட்டு போய் அடிச்சுக்கிட்டானுங்க. என்ன பண்ணுறது? லூட் வச்சுருந்தா எல்லாத்தையும் பொறுக்கிக்க வேண்டியது. இதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம இறங்கி யூஸ் இல்லை நண்பர்களே. ஸோ ஆனால் ஊனாக ஓடிடுறானுங்க. நான் இவனை கத்திக்கிட்டே இருந்தாலே போய் போடான்னு கடைசியில் ஒரு வழியாக போனான். ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலி ஒரு எதிர்பார்க்காத மேட்ச்சு. பூயாவா இல்லை டிஃபீட்டா அப்படிங்கிற ஒரு மேட்ச்சு. ஏன்னா அப்படி பரபரப்பாக போவோம். ஸ்குவாடே முடிச்சிடுவோம் ஒருத்தன். என்ன பண்ணுறது, என்ன ஒன்றுமே புரியாது எனக்கு இந்த இடத்துல. இது வேறு ஹீரோய்க்கு மேட்சா. ஹீரோய்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டார் நான் அப்போ தான் அடித்தேன். ஏன்னா நான் வந்துட்டு சிஎஸ்சில் மாஸ்டர் புஷ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தரமாக ரெட் அடிப்பான் அப்படி. எப்படி அடித்தா எனக்கே தெரில. ஸ்கோப் தான் போட்டுருந்தான், ஆனால் க்ரீன் அடிச்சிருவான் நம்ம பிரகல் பையப்பில். சரி, நம்மளை ரிவ்யூ பண்ணுறேன்னு சொன்னோன்னே 2 பேரே சேர்த்து ரிவ்யூ பண்ணிடுவான். பரவாயில்லடா, அப்போ நீங்கள் பூயா நம்ம கல்லடா அப்படின்னு நினச்சிட்டு இறங்கினோடனே பாதி பேர் செத்துருவாங்க. நீங்களே பாருங்கள். இதில் என்ன ஒன்றுனா எனக்கு என்னத்தை சொல்கிறது, அதாவது என்னென்னா எனக்கு வந்துட்டு ஹெட்செட் வந்துட்டு பாதியில் இதாயிரும், ரீகனெக்ட் ஆயிரும். அது லேக் ஆக ஆரம்பிச்சதுனால ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டுருவேன். எந்த இடத்துலாம் வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்கும். இதுக்கப்புறம் செகண்ட் கீழ் அடிப்பேன். அதுக்கப்புறம் ஹெட்செட்டை கழட்டி வச்சுருவேன் லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சம்பவத்தை பார்ப்பீங்க நண்பர்களே. ஹெட்செட்டே போடாமல் எப்படி ஒரு மேட்ச் ஆடிருக்குன்னு. இது வந்துட்டு நான் சவுண்டு மேட்ச்னே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு தரமான மேட்ச்னே சொல்லலாம். ஐயோ, இந்த இடத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கல. நானும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு பைப்பில் சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் பைப்பில் எங்கேயுமே காணும். நானும் தேடி பார்த்துட்டேன், எங்கடா இருக்கான்னு. இதுக்கப்புறம் தாங்க அந்த இது ரீகனெக்ட் ஆகும். ஒரு செகண்ட் வெளில போயிட்டு வந்துருச்சு. அது வந்துட்டு காமிக்கல. இதில் வந்துட்டு இப்போ ஒரு செகண்ட் நான் நிற்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். டக்குன்னு வந்துட்டேன் உள்ள. அது ஒன்றும் இல்லை, ரீகனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஜேகே பாபா இப்போ தாங்க சாவான். அப்பா அவரோட செத்துட்டாங்க. இல்லைனா அவனே பாதி கில் வச்சுருவான். ஏன்னா எனக்கு MVP ஆகணும்னு ஆசை. அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான், MVP ஆகணுன்னு. ஸோ நானும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தால் பக்கத்தில் ஒருத்தன். இதுக்கப்புறம் சுடுற சவுண்டு கேட்கும் நண்பர்களே. பக்கத்துலேயே ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்கும் ஒருத்தர் சவுண்டு. சரி, மேலே தாண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு போவேன். அதோடு எனக்கு மைக் கட் ஆயிரும். நான் வச்சுருவேன் மைக்கை. இதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த அது என்னது ஒரு குறி மாதிரி காமிக்கல, அந்த குறியை ஃபாலோ பண்ணிட்டே போவேன். கடைசி வரைக்கும் ஆளை காணும். குரங்கு மாதிரி தாவி ஓட்டான். எங்கே போனான்னு வர தெரில. நானும் சுற்றி பார்க்குறேன். இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில, அங்கே மேலே ரிவே பக்கத்தில் ஒரு எனிமி பையப்போல் காத்துட்டு இருந்தான். ஸோ என்கிட்ட ஒரு 500 டோக்கன் இருக்குது. சரி, ஓகே, நம்ம போய் ஜேகே பாபா ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்டே போயிட்டேன். இது பார்த்தது இன்னொருத்தன் அருண்னு ஒருத்தன் டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அவனை ரிவ்யூ பண்ணி விட்டேன்.
ஓகே. இதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மேட்ச்சை சூடு பிடிக்க போகுது. இந்த இடத்துல இருந்து தான் நான் ஃபேக்ட்ரியில் இறங்குறது தான் இந்த மேட்ச்சை சூடு பிடிக்க போகுது. இவ்வளோ நேரம் குரங்கு பையப்புல தேடிட்டு இருந்தாலும் அந்த குரங்கு பையப்புல இங்கே தான் இருந்துருக்குது. இப்போ பாருங்கள் சும்மா எப்படி அடிப்பேன்னு. எனக்கு வேறு M4A1 சுத்தமாக புல்லட்டே இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த கன் பேர் M4A1 தானே, யாருக்கு தெரியும்? ஐயோ, இந்த கன்று பேர் என்ன? M4A1 தான். கரெக்டு தாங்க. அதுக்கப்புறம் குரோஸா வாங்கிப்பேன். ஐயோ, எனக்கு இந்த குரோஸாக்கு எனக்கு இது செட்டே ஆகாதுங்க. என்னங்க அடிக்கிறது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். எப்படி ஆடுறது குரோஸா வச்சு எப்படி ஆடுறது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருப்பேன். சரி பார்த்துடலாம் இன்னைக்கு குரோஸாவும் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு எவனுமே காணும். சரி ஓகே, நம்ம சர்வே பண்ணியாச்சு போய் எடுத்துடலாம், நம்மக்கிட்ட டிமிட்ரி கேரக்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். கட்சியில் நீங்கள் ஒரு ட்விஸ்ட்டை பார்ப்பீங்க. இப்போ நான் சுற்றிக்கிட்டே இருப்பேங்க, எங்கேயும் ஆளை காணுங்க. நானும் சுற்றி போவேன், கடைசி வரைக்கும் ஆளை பார்க்க மாட்டேன். இங்கே வர பக்கத்தில் ஏதோ ஒரு சுடுற மாதிரி சவுண்டு கேட்கும், ஆனால் எங்கன்னு தான் தெரியாது. ஒரு மாதிரி சிக்னல் காமிக்கும். இப்போ வந்துட்டு நான் எங்கள் டிமிட்ரி கேரக்டரை தெரியாமல் தொட்டுருவேன். கடைசியில் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் சுட்டுருக்காப்புல. அதான் எனக்கு வைப்ரேட் ஆகிருக்கு ஃபோனு. ஏன்னா நான் வந்துட்டு ஃபோன் வைப்ரேஷன் வச்சுருக்கேன். சுடுற சவுண்டு எதாவது கேட்டால் ஃபோன் சில நேரம் வைப்ரேட் ஆகும். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் வேறு சொல்லிட்டேன், மைக்கெல்லாம் இல்லை, நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்க டச்சு ஒர்க் ஆகாது, ஏன்னா ஃபோனில் டச் ஒர்க் ஆகாது. அதனால் நான் கொஞ்சம் மொக்கையாக தான் ஆடுவேன். ஸோ அதெல்லாம் பொருட்படுத்திக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடக்கும். அவனை அடிக்க, அவனை இன்னொருத்தனை அடிக்க, அவன் அடிச்சவனை நான் அடிக்க, நான் அடிச்ச கீழே இன்னொருத்த எடுத்துகிட்டு போயிடுவான். அதாவது எப்படி என்றால், ஃபஸ்ட் ஒருத்தனை அடிச்சேன்ல, அவனை வந்துட்டு இதுக்கு செகண்ட் டைம் அடிச்சிருவான். செகண்ட் டைம் அடிச்சவனை பின்னாடி இருக்கிறவன் தச்சிருவான். அவன் அடிச்ச கீழே நான் ஓசிக்கில் வச்சிருவேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி லைட்டு சிரிப்பு வந்துச்சு. என்னடா நடக்குதுங்கன்னு ஸ்டார்டிங் ஹெச்டி இல்லாமல் போது தெரில, ரெக்கார்டிங் பண்ணும் போது தான் பார்த்தேன். அடா பாவிங்களா, அப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்குள்ளே முதுகு பிடிந்த ஒருத்த அடிச்சிட்டான். செம்ம கடுப்பு. அவ்வளோதான்டா, மேட்சே முடிஞ்சிடா. பிறகு எப்படியா ரிவ்யூ பண்ணி விட்டுருன்னு பேசிட்டு இருக்கும்போதே நல்லா நானே ரிவ்யூ ஆகிட்டேன். இந்த இடத்துல நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணல. என்னன்னா, நான் மேட்ச் ஆரம்பத்துலேருந்து மைக் ஆன் பண்ணாமே தான் கத்திட்டு இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மைக் ஆன் பண்ணி யூஸ்லன்னு சொல்லிட்டு நானும் மைக் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல அவனுக்கும் எனக்கும் ஒரு செம்மையாக ஃபைட்டு போவோம். அவன் அடிக்கவே மாட்டான், க்ளோவல் போட்டு மெடிக்கு சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா அது லாஸ்ட் ஜோனுக்கு முந்தின ஜோனா, அதனால் கொஞ்சம் ஜோனு டேமேஜ் அதிகமாக போகுது. இந்த இடத்துல வேறு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு விளையாட வேறு கூப்பிட்டு வந்துட்டான். அவன் டே ஜோனுக்குள்ள நிற்காத, ஓடுறா அவ்வளோதான் அவுட் ஆகிட போடான்னு கத்தும் போது நான் மேப்பில் கவனிக்கவே இல்லைங்க. இப்போ தாங்க கவனிக்கிறேன். பின்னாடி அவனோ ஒருத்தன் வந்துருக்குறான், ஆனால் அவனும் அவுட் ஆகிட்டான். எப்படின்னா, அவன்கிட்ட மெடிக்கிட்ட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வர வழியிலே பாதியிலே சேர்த்துறேன். அந்த எலிமினேட்டிங் காமிச்சது பார்த்தீங்களா, அவனுங்களோட டீம்மேட் உள்ளே இருக்கிறானுங்க. இப்போ தான் எனக்கு புரியுது. ஓகே, ஐயோ இந்த இடத்துல எங்கே ரிவ்யூ பண்ணுறது, சரி ஜோன் சரி போய் ரிவ்யூ பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பிரகல் ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு என்னடா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளை போட்டு விட்டான். ஐயோ, இந்த மாதிரி சிம்பிளை போட்டு விட்டா அவ்வளோதான் அவுட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, அவுட், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த வியூகாங் தலைவர் என்ன பண்ணுவாருன்னு நீங்களே பாருங்கள். அழுத்தி பிடிப்பார். இப்போ நான் கவனிக்கல கிரெனேடு குக் பண்ணதே. இப்போ வருவேன், அப்போ தான் கிரெனேடு அந்த சைடில் சவுண்டு கேட்கும், அந்த வெடிக்கிற சவுண்டு, அந்த பிளாஸ்டிங் இது. திருப்பி அவர் வருவார், கரெக்டாக அடிச்சிருவேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு எதிர்பார்க்காத ஒரு கில்னால் அது இதுதான். ஏன்னா நான் ஒரு மேட்ச்சில் ஒரு கில் அடிக்கிறதே திணறுவேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு மேட்ச்சில் எத்தனை கில் அடிப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்துட்டு சரி ஓகே, அப்போ ரஷ் பண்ணி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரஷ் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிடுவேன். சரி இங்கே எங்கடா இருக்கிறானுங்கன்னு பார்த்தா எவனுமே காணும். இந்த இடத்துல நான் எதுவுமே நோட்டீஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மைக் எதுவுமே நான் யூஸ் பண்ணல இல்லைங்க, ஹெட்செட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒருத்தன் மட்டும் இறங்குறத பார்ப்பேன். ஒருத்தனை டார்கெட் பண்ணிட்டா சைட்லலாம் பார்க்கவே மாட்டேன். அவனை வச்சுட்டு இருக்கேன், சைடில் ஒரு நாய் ஓடுது. அந்த நாயை நான் பார்க்கவே இல்லை. அந்த நாய் ஆனால் என்னையே போட்டுருச்சு. அது அந்த வியூகாங் மண்டை என்னைய பார்த்தா அந்த நாய் எனக்கு க்ளோவால் போட்டுருச்சு. நான் அதை பார்க்காம இந்த சைடு வந்தால் ஹெட்ஷாட்டு. என்னடா இது க்ரோஸ் ஆகும், எனக்கு ஆகாதுன்னு பார்த்தா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அங்கே பக்கத்தில் இன்னொருத்த ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் இருக்கிறான். ப்ளூ கலராக பச்சை கலர் ஏதோ ஒரு கலரு. ஸோ நான் வந்துட்டு அங்கே அவனை கவனிக்காமல் இங்கே அடிக்க ஆரம்பிச்சிருவேன். பைப்புள்ள பாருங்கள் எங்கேருந்து ஓடி வருவனே தெரிலங்க. திடீர்னு ஓடிட்டு அவனை நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம், ஆனால் அடிக்கலை. நான் ஜஸ்ட்டு மிஸ் அவனை அடித்தேன், இல்லைனா அவ்வளோதான். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ இன்னும் 2 டீம்மேட் இருக்கானுங்க. ஐயோ டீம்மேட்டா இல்லை வேறு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னடான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். கச்சரிக்கும் அது என்னன்னு தெரில. ஸோ இங்கே இன்னொருத்தங்கடா போனால் சைடில் கீழே எங்கேயாவது இருக்கானுன்னு பார்த்தா அவனும் இன்னொருத்தன் அங்கே ஓடுறான். அவனு இது பண்ணால் இப்போ தாங்க டீம்மேட்லாம் நல்ல சிம்பிளாக போடுவானுங்க. இதுக்கு முன்னாடி அவுட் அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா போச்சு.
இந்த இடத்துல நான் வந்துட்டு அவ்வளோதான்டா முடிஞ்ச லெவலில் வந்துட்டோம். எப்படியும் மைனஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்க, அபிஸ்தோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சின்ன இதில் இருந்தேன். ஏன்னா 9 கில் அடித்தாலே எவ்வளோ ப்ளஸ் ஆகும் தெரியும். சரி, இன்னும் ஒரு பேராசை வந்துச்சு, ஒரு பூயாவும் அடிச்சிட்டா நல்லா இருக்குமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பூயா அடிச்சா வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம MVP ஆகிறதெல்லாம் பெருசு இல்லை, சோலோ விசஸ் ஸ்குவாடு மாதிரி பூயா எடுத்தா வேறு மாதிரின்னு பேசிட்டு இருக்கும்போது குறுக்காப்பில் வந்து அடிச்சிட்டான். எங்கடா இருக்கான்னு பார்த்தா குரங்கு மாதிரி மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிட்டு வராங்க. இவனை கவனிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா பைப்பில் அப்போ தான் இறங்கியிருக்குது. எனக்கு அது அப்போ தெரில, அது அந்த கன்னை சுட்டான் பார்த்தீங்களா, அப்போ தான் கண்டுபிடிச்சேன் பைப்பில் ஏதோ ஒரு மொக்க கண் வச்சு தான் அடிச்சிருக்குது. என்னென்னு பார்த்தா வெஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால நார்மல் கண் வச்சு போட்டது எனக்கு பெரிய கண் வச்சு போட்ட மாதிரி டேமேஜ் இருந்தது. ஸோ அது தெரியும் உங்களுக்கு மோஸ்ட்டாக. ஸோ இந்த இடத்துல 2-3 இருந்ததுனால கொஞ்சம் தூவி விட்டா, அப்படி மசாலா தூவி விட்ற மாதிரி. இந்த இடத்துல நானே ஆக்சுவலி இந்த இடத்துல எதிர்பார்க்கல, பைப்பில் கிரெனேடை போட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் இந்த இடத்துல நிறைய கேரக்டர் கொண்டு வர மறந்துட்டேங்க. அவன் பேர் நொரிய ஏதோ ஒரு பேர், மறக்காமல் அவன் பேரை கமெண்ட் பண்ணிடுங்க, எனக்கு கொஞ்சம் வாய் குளருது. ஸோ ஓகே, அவன் பேர் நிறையா என்ன, ஐயோ ப்ரௌன் கலரில் முடி வச்சுட்ருப்பான். அவன் க்ளோவாலுக்குனே ஒரு பெஸ்ட் கேரக்டர், லைஃப் கூட ஏறும். அவன் மறக்காமல் அவனை பேர் கமெண்டில் போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல நான் 2 பேரையும் சமாளிக்கணும். எவன்டா சமாளிக்கிறது, ஐயோ திக் மூமெண்ட். இந்த இடத்துல எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஹார்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா பண்ணுறது, அந்த சைடு அடிக்கிறதா இந்த சைடு அடிக்கிறான். கரெக்டாக ஹார்ட் ஃப்ரீஸ்ன்னு சொல்லும் போது தான் பைப்பில் ஃப்ரீஸ் பாம்பு வச்சுக்கி பார்த்து என்ன ஒரு சிங்க்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கடா இருக்குது செம்ம பயமாக இருக்குது. ஐயோ எந்த சைடு இருந்து அடிக்கிறானுங்களே தெரில. நம்ம இதான் ஒரு திக் மூமெண்ட். இந்த இடத்துல நம்ம காமெடியாக பேசணும், கொஞ்சம் சீரியஸாக பேசணும். ஸோ அவன் அடிப்பானா இல்லை இவன் அடிப்பானா, யார் அடிப்பானுங்க, ஐயோ பக்குன்னு இருக்குது. ஐயோ இது ஆக்சுவலி இது ஹார்ட் ஃப்ரீசிங் மூமெண்ட், எப்படி சொல்கிறது. ஐயோ எந்த சைடு வருவானுங்க, இப்போ எந்த சைடு பார்த்துக்கும் போது அவன் முழுக்க பண்ணிட்டானே, என்ன பண்ணுறது, இவனுங்க வேறு விட மாட்டேங்கிறானுங்களே. ஐயோ அவன் நினச்சானா அடிச்சிடலாம், ஆனால் அடிக்க முடியாது, ஏன்னா நான் க்ளோவல் போட்டிருக்கேன் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கான்னு பார்த்தா நம்மளை கவனிக்கவே இல்லை. கரெக்டாக நான் அடிச்சதுக்கப்புறம் தான் என்னை பார்த்தான். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக க்ளோவால் போடுவான், ஆனால் காலுக்கு வந்துடும், எப்படியோ டேமேஜ் வந்துடுவான், அவ்வளோதான் அவுட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கட்சியில் தான் நம்மளுக்கு டிமிட்ரி ஹெல்ப் பண்ணும். சேரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பூயாவா வெட்டியா, ஓ மை காட் பூயா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நான் உங்கள் விக்ரம் ஃப்ரம் அனிதா கிருஷ்ணன் சேனல். ஸோ பாய்.